நம்ம டிஎன்ல இதுக்கு முன்னாடி எத்தனையோ வாட்டி பார்த்தீங்கன்னா, சிஎம் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஆனா, இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அது ஒரு தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருக்குமான்னு எனக்கு தெரியல. அதுலயும் பார்த்தீங்கன்னா, பலரும் பார்த்தீங்கன்னா, எந்த மாரி ரிசல்ட் வேணும்னு நெனச்சு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ, அதுவே பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ எஸ் இப்ப ஆக்டர் விஜய்லேருந்து பார்த்தீங்கன்னா, சிஎம் விஜயா பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி மாறியிருக்காரு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா, சும்மாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்சிக்கு வரல. நம்ம டிஎன்ல பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ்னு 3 கட்சி தான் பார்த்தீங்கன்னா ஆண்டிருக்கு. கடந்த 70, 80 வருஷமா. ஸோ அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த புதுசா ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, கட்சி ஆரம்பித்த அட்டெம்ப்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்ததெல்லாம் ரெக்கார்ட் தான் நான் சொல்லுவேன் இந்தியாவிலேயே. ஸோ அதுலேயும் இன்னொரு முக்கியமானது என்னென்னா, மக்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, விரும்பி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. ஏன்னா எனக்கே தெரியுது சுற்றி முத்தி எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா, என்னமோ தீபாவளி மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இன்னொரு சைடு பார்த்தோன்னா, மொத்த இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, வாழ்த்துக்களையும் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படியோ இது நல்லதாவே நடந்திருக்கு. ஸோ இவராச்சும் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு தேவையானத பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா புரிஞ்சு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் செய்றாரா? ஸோ இல்லைன்னா வேறு என்ன செய்றாருன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்க சொல்லுங்க. ஸோ நம்ம தளபதி இல்லைன்னா சிஎம் 2 வேணா எடுத்துக்கோங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, சிஎம் ஆனத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.